யாக்கோபின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாவங்களின் மேல் எரிச்சல் உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. இம்மட்டுமா எங்களை வழிநடத்தினீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பொய்யுரையாத தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷர் பார்க்கிற வண்ணமா எங்களை பார்க்காத தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா அன்று மோசே ஒரு பலிபீடம் கட்டினார். யெகோவா நிசி என்று வெற்றி கொடியேந்தினவர், வெற்றி எங்களுக்கு கொடுக்கிறவர், சத்ருவானின் போராட்டத்தை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிறவர். அப்பா எங்களோடு கூட இருக்கிறவர். யெகோவா நிசியா எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களோடு இருக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றவரே, நான் உன்னை மரண பரியந்தம் நடத்துவேன் என்றவரே, கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியான கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவினாமே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரந்தான் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது. ஆயிரந்தான் துன்பம் வந்தாலோ ஆவியின் பட்டயமுண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயமுண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். எந்த கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். நம் விசுவாச கேடயத்தால் அந்த பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். தைரியமாய் தைரியமாய். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும்
கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. வெற்றி கொடி யெகோவா நிசியாய் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், வியாதியோ வறுமையோ உயர்வோ தாழ்வோ எதுவுமே தேவனை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது, நம்மை விட்டு பிரிக்கவே முடியாது. யெகோவா நிசியா எங்களோடு கூட இருக்கிறவரே. நன்றி 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 ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி வாருமையா, இந்த அப்பா எங்கள் மத்தியில வாருமையா, எங்கள் சபையில மகிமைப்படுமையா, நீர் இறங்கி வாருமையா. சோத்தரிக்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பீர்கள். சுத்தம் இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கு சுத்த இருதயம் உள்ளவர்களாய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. அப்பா உம்மை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தால் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உண்மையான இருதயத்தோடு உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சே, ஆலோசனை காத்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சே, ஆலோசனை காத்தரே, நீராளுகை செய்யும். உண்மையாய் வாரும் தூய ஆவி. கரங்களை உயர்த்தி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையாய் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆளுகையா அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே,
அரசாளுகிறவரே, எங்களை ஆளுகிறவரே, எங்களை பேரரசாளுகிறவரே, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பிரசனம். இந்த பிரசனம் வெட்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்துகிற பிரசனம். இந்த பிரசனம் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற பிரசனம். இந்த பிரசனம் அப்பா கரடானாலும் மேடானாலும் எங்களை நடக்க வைக்கிற பிரசனம். இந்த பிரசனம் எங்களை வாழ வைக்கிற பிரசனம். இந்த பிரசனத்தினால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்குமே நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற பிரசனம். இந்த பிரசனத்தினால ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு தடையாய் நிற்கிற காரியங்கள், எரிகோவாய் நிற்கிற காரியங்கள், யோர்தானாய் நிற்கிற காரியங்கள், செங்கடலாய் நிற்கிற காரியங்கள், ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற இந்த வேளையில தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு முழுமையாய் எங்கள் சபையின் மேலே ஒரு பிரசனம், ஒரு மகிமை மூடிக்கொண்டிருக்கிறது. நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா. கிருபை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே. எல்லாரும் எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வாஞ்சியாய் நிற்கிறீங்களோ, உங்களை நிரப்பவர் வல்லவர், உங்களை நிரப்பவர் வல்லவர், உங்களை நிரப்பவர் வல்லவர். நிரப்புகிறார் நிரப்புகிறார் நிரப்புகிறார். நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி. உங்க ரத்தத்தினால விடுதலை, உங்க ரத்தத்தினால விடுதலை. இது சாதாரணமான ரத்தம் அல்ல, இது சாதாரணமான ரத்தம் அல்ல. இந்த பூமிக்காகவே, இந்த பூமியில இருக்கிற எங்களுக்காகவே சிந்தப்பட்ட ரத்தம். விடுதலை உண்டு ஐயா, விடுதலை உண்டு ஐயா. நன்றி 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 ஐயா, நன்றி. நீ என்னால ஒருபோதும் மறக்கப்பட்டு போவதில்லை, நீ என்னால மறக்கப்படுவதில்லை. ஒரு தேற்றரவாளன் இறங்கி வருகிறார். பாவத்தை சுட்டரிக்கிற அக்கினியானவர், பாவத்தை சுட்டரிக்கிற அக்கினியானவர். இருதயத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு காரியம், விட முடியாத காரியம். இன்றைக்கு ஆவியானவர் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். நன்றி 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 அப்பா. தரிசனத்தை மாற்றம் கொடுக்கிற தேவன் அல்ல, அதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் அது தாமதித்தாலும் நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது, நிச்சயமாய் நிறைவேறும். உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். தரிசனம் தந்தவர் பரவா தாங்கியே நடத்திட பரவா. தரிசனம் தந்தவர் மறவா தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ நின்றாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ நின்றாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. ஒருவேளை மனுஷர்களால் மறக்கப்பட்டிருக்கலாம், மனுஷர்களால் நிந்திக்கப்பட்டிருக்கலாம், சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டிருக்கலாம். தள்ளப்பட்ட கல், ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஒரே தெய்வம் நம் தெய்வம். நன்றி நன்றி. அவரால் நீங்களும் நானும் என்றைக்குமே மறக்கப்படுவதில்லை.
அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்கிறவர். எந்த பக்கம் உங்களை நெருக்கப்பட்டாலும், எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும், ஒரு கதவு உண்டு. நமக்காக எப்போதும் திறக்கப்பட்ட ஒரு கதவு உண்டு. எந்த ஆகாமியத்தின் கொடுங்காலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, உன்னை அணுகுவதில்லை. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு அது நிலை மாறினாலும், மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு அது நிலை மாறினாலும், மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அபிஷேகம் தந்தவர் மறவா. தாங்கியே நடத்திட மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா. தாங்கியே நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. சூழ்நிலைகளை கண்டு, நடக்கிற காரியங்களை எல்லாம் கண்டு, ஒருவேளை இயேசுப்பா என்னை மறந்துட்டாரோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? வாழ்க்கையெல்லாம் இருளாய் ஆகிவிட்டதே, என்னை கைவிட்டுட்டாரோ நினைச்சிட்டீங்களோ? ஒருபோதும் அவரால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பன் அவர். உன்னை அதிகமாய் நேசிக்கிறவர், உன் உள்ளந்திரியங்களையே ஆராய்ந்து அறிந்திருக்கிற நல்ல தகப்பன் அவர். இன்றைக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிற காரிருளை அவரால் மாற்ற முடியும், மாற்ற முடியும், மாற்ற முடியும். நம்பிக்கையுள்ளவங்க, அப்பா எல்லாமே அழிந்து போனாலும், இந்த உலகமே ஆண்டவரே இல்லாமல் போனாலும், என் கூட இருக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர் உண்மையுள்ளவர் ஐயா, உண்மையுள்ளவர் ஐயா, கிருபை நிறைந்தவர் ஐயா, கிருபையா எங்களை வழி நடத்துகிறவர் ஐயா, கிருபையா எங்களை வழி நடத்துகிறவர் ஐயா. ஒன்றுமே இல்லை எங்களிடத்துல, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாவற்றுக்காகவும், நடந்தது நடக்காதது எல்லாவற்றுக்காகவும் கைகளை உயர்த்தி கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் கண்களை மூடினவர்களாக தேவ பிரசன்னத்தை எல்லாரும் உணர்ந்து ஆத்தகப்பனே இருக்கிற இடங்களில் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு
ரெண்டு கரத்தை உயர்த்தி பிடித்து அப்பாக்கு நான் மகிமை செலுத்துவோம். அவர் ஒருவருக்கே பயப்படத்தக்கதான, அவர் ஒருவருக்கே பயந்து ஜீவிக்கத்தக்கதான ஒரு ஜீவி எனக்கு வேண்டும். ஒருவேளை மனுஷனுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் இருக்கலாம், மனுஷன் கொடுக்குற மரியாதை இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு நம் கனவினத்தையோ பயத்தையோ நாம் கொடுக்கலன்னு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் உனக்கு தேவனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் உன்னுடைய தேவன் தானே. எனக்கு பயப்படுற பயம் இருக்க கூடுமானா? இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி ஏசப்பா, நான் உன்னுடைய சமுதிரம் பயத்தோடு நடுக்கத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உண்மையா சொல்றேன், நீ நடுக்கத்தோடு இருப்பனா தேவ பிரசன்னம் மேல இறங்கி வருகிறார். உன் நடுவில் அவர் அசைவாடுகிறார். ஓ என் தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, ஓ ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறேன், அரசாளுகிறேன், என்னை ஆளுக செய்கிறேன். ஓ ராபனாரா ரேபரா ஷேகவர பலகதுனா ரபத்தியா கரபல ரப துதி கபல ரகதுனா. நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம்மரசு வருக வருக, மகிமையடையும் இயேசுராஜனே. எல்லாரும் வாயில திறந்து நன்றி ஆண்டவரே இயேசுராஜா, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, உலகமெல்லாம் நீப்படைய உன் ஜீவன் தந்தீரையா, உலகமெல்லாம் தந்தீரையா, ஐயா உம் ஜீவன் தந்தீரையா, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாதவர் மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே. எல்லாரும் அந்த மகிமை அடையும்படியா, இந்த மகிமை உணரும்படியாக மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாதவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு கூட அவரை சந்நிதிக்கு முன்பதாக அவருக்கு மகிமை, அவருக்கு கனம், அவருக்கு துதி, அவருக்கு புகழ்ச்சி. ஓ ராமசேதரே மானதரா, மகிமையடையும் இயேசுராஜனே, மகிமையடையும் இயேசுராஜாவே, மாறாத தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, உண்மையாய் உண்மையாய் அவருக்கு மகிமை கொடுக்கபடியாய் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை மாத்திரம் உயர்த்தி கொண்டிருக்கிறேன். அவருடைய முகத்தை பார்க்க, அவருடைய முகத்தையே வாஞ்சிக்க, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. வாஞ்சிக்கிற எல்லாரும் மேலையும் நன்றி ஆண்டவரே, சோதரன் தகப்பனே, மகிமை
கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையை கடந்து போன மகிமை, மோசேயை கடந்து போன மகிமை. ஓ ரபக துரபக ரபன சந்தரே. ஓ glory glory glory. ஒரு ஷெக்கிடா. ஓ சாலமோன் ஆலயத்தில் இறங்கி வந்த அந்த மகிமை. ஓ ரபக பலதுரா. இந்த ஆலயத்தில் இறங்கி வருகிறது. உண்மையாய் ஆராதிக்கிறேன், உண்மையாய் உயர்த்துகிறேன், உண்மையாய் துதிக்கிறேன். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய முடியாது, அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்த முடியாது. ஒரு விடுதலை வல்லமை, அது மகிமை விடுதலை கொடுக்கிறது. உன் சரீரத்தில், உன் ஆவியில, உன் ஆத்மாவில, உன் குடும்பத்தில், உன் பிள்ளைக்கு, உன் வழிகளில, உன் வேலை காரியத்தில், உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் விடுதலை 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 விடுதலை. சபையை போடுகிறது அந்த மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. மகிமையானவரே, கிருபை நிறைந்தவரே, மகிமை 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 மகிமை. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அவர் ஒருவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமை. ஓ என்னை நேசிக்கிற, என்னை வாழ வைக்கிற, என்னை உயர்த்தி பிடிக்கிற, என்னை விடுவிக்கிற, என்னை கனப்படுத்துகிற, எந்த சூழலும் கைவிடாதபடி, என்னை மறவாதபடி என்னை நடத்துகிறவருக்கே ஓ ரமதரதலரே ஓ மனசே கமரதரமன. உண்மையை சொல்லட்டுமா, நடுக்கத்தோடு ஆராதித்தவங்க மேல ஓ அவருடைய ஷால்வை விழுந்திருக்கிறதை நாவில உணர்கிறேன். ஓ மேகத்தின் நடுவிலே பறந்து வந்த அந்த மகிமை, மேகத்தின் நடுவிலே பறந்து வந்து ஓ ரிபியா துடபா ரமன ஒரு வெள்ளிய ஷாலை போல ஒரு ரிபிகா மனரதே மோ ரேகே மனதரா ரேதேல ரஷா கபலகதரா அறுக்கப்படுகிறது. நன்றி 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 நன்றி. எஸ் மாஸ்டர், நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பிரைஸ் ஜீசஸ். நாம் எல்லாரும் அதே பிரசனத்தில் அப்படியே அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் யாரும் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. இப்படி நீங்கள் தனியாய் பிரிந்து உட்கார்ந்து இருப்பதற்கு எல்லாரும் முன்பாக வாருங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே நிற்பானேன். அல்லேலூயா. என்னுடைய பார்வை நீங்கள் எல்லாரும் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கு. உள்ள வந்துருங்க, முன்னாடி வாங்க பார்க்கலாம். தமிழ் அசியமாக அந்த இடத்த விட மாட்டேங்க போல இருக்குது. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. வருகிறதான செவ்வாய்க்கிழமை முதற்கொண்டு நம்முடைய திருச்சபையில் 14 நாட்கள் உபவாச ஜபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காலை சரியாக 9 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் வைத்து இந்த உபவாச ஜபம் நடைபெறும். திருச்சபையார் யாவரும் இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருச்சபை சார்ந்தவர்களுக்கு இந்த உபவாச ஜபம். இந்த உபவாச ஜபத்தினுடைய தலைப்பு ஒரு மனம், ஒன்னஸ்.
ஒரு மனமாய் நாம் இணைந்து சபையாராய் ஒருமனப்பட்டு தேவ சன்னிதானத்தில் இசைந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும் என்கிறதான ஒரு பாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தினபடியினாலே இந்த காரியங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய சித்தத்தின்படியாகவே இது எல்லாவற்றையும் நாம் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம். சபையார் யாவரும் அருகாமையில் இருக்கிறவங்க மாத்திரம் அல்ல, நாம் திருச்சபையில் இருக்க எங்கே இருந்தாலும் நீ வீடுகள் இருப்பீங்கன்னா தயவாய் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் டியூட்டி ஷெட்யூல் ஒரு வேளை மார்னிங் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் அப்படி இருக்குன்னா அந்த நேரத்தை மாத்திரம் ஒழுங்கு செய்து நல்ல ஜெபிச்சு நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது அனுகூலமான காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே போல் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதான நபர்களாக இருப்பீங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாகிலும் நீங்கள் இந்த கூடுகையில் கலந்து கொள்வதற்கு பிரயாசப்பட்டு எல்லாவற்றுக்கும் நம்ம லீவை போட்டு நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதை போல கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் வாஞ்சித்து ஜெபிப்பதற்காக பிரயாசத்தோடு கூட உங்களுடைய லீவை அரேஞ்ச் பண்ணி தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிப்பது என்பது ஒரு அபிஷேகத்துக்கு உண்டான அடையாளம். அபிஷேகம் இருக்கிறால மாத்திரம்தான் உபவாசம் எடுத்து தேவ சமூகத்தில் வர முடியும். ஆமென். இது எல்லாருக்கும் கிடைத்ததான காரியம் அல்ல. ஆமென். ஒரு வேளை நான் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அபிஷேகத்தோடு கூட இருக்கிறவர்கள் நீங்கள் உபவாசித்து கடந்து வாருங்கள். ஆமேனா. அல்லேலூயா. எல்லார் மேலேயும் அந்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். இந்த ஒரு மனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் எல்லார் மேலும் ஊற்றும்படியாக நம் சபையாராக இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். கர்த்தர் திருச்சபையிலே சில மாற்றங்களையும் கர்த்தர் ஊழியத்தினுடைய எல்லைகளிலும் கர்த்தர் பறந்து விரிந்திருக்க கர்த்தர் அனுக்கிரகத்தையும் கிருபையும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியமாய் கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்லுகிற காரியம் புரிகிறது? புரிஞ்சவளை கரங்களை உயர்த்தலையிலே சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் இணைந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. சகோதரர்களுக்காக விசேஷமாக ஒரு 6 பொறுப்பாளர்களை நாம் தீர்மானம் பண்ணி நாம் திசை வாரியாக எல்லை வாரியாக நாம் பிரித்திருக்கிறோம். ஆமேன். அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான சகோதரர்களை அவர்கள் தொடர்ந்து அவளுக்காய் ஜெபிக்கவும் அவர்களுடைய காரியங்களை குறித்து கேட்டறிந்து பராமரித்து பாதுகாத்து அவருடைய குடும்பத்தில் நடக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் திருச்சபையாருக்கு தெரியப்படுத்தி ஜபத்தில் தாங்கி அவளை நல்வழிப்படுத்தவும் ஆவியில் பலப்படுத்தவும் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஒரு 6 சகோதரர்களை நாம் நியமித்திருக்கிறோம். இன்றைக்கு வந்தவர்களை மாத்திரம் நான் அறிவிக்க நான் விரும்புகிறேன். முன்பாக அருமையான சகோதரர் ஜெய்வலப்பா முன்னாடி வாங்க. அதே போல் அருமையான சகோதரர் ஜாஷ்வா பிரதர், சகோதரர் சதீஷ், ராஸ்குட்டி, கர்த்தர் நல்லவர். ஓகே. அருமையான சகோதரர்களுடைய பொறுப்பு, அவருடைய உண்டான காரியங்கள் தமிழ் உங்களுக்கு நைட் அமைச்சு போடுங்க சகோதரர். அருமையான சகோதரர்கள், உங்களுக்கு அடிக்கடி உங்களை
உங்களிடத்தில் சில காரியங்களை கேட்டு தெரிந்து அவர்கள் தொடர்ந்து அந்த ஜெபத்தில் தாங்கி நடத்துவார்கள். அவருடைய பொறுப்பு ஒவ்வொரு சகோதரர்களையும் ஆவிக்குரிய வழியில் நடத்தப்பட வேண்டும். இரண்டாவது, சகோதரர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவது, அவளுக்காக ஜெபித்து அவளை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்க வேண்டும். நான்காவதாக, இளைஞர்களாக இருக்கிற சகோதரர்களை சரியான வழியில் நடத்தக்கூடியதான ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் சகோதரர்களை பங்கெடுக்க வைப்பதற்கும், நடக்கிற கூட்டங்களை அறிவித்து அவளை உற்சாகப்படுத்தி தேவ சபையில் நிலைநிற்பதற்கு வழிகளை உண்டாக்குவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, தேவையான காரியங்களில் அவளுக்காக உதவி செய்யும்படியாக, ஜெப உதவியாக இருக்கலாம், அவருடைய குடும்பத்தில் நன்மையான அல்லது தீமையான அல்லது சூழ்நிலைகள் பலவீனமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களை இவர்கள் முன்னெடுத்து அதை சபையாருக்கு தெரியப்படுத்தி அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தி நிறைவேற்றுவதற்கு இவர்கள் உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய ஊழியத்தை தான் இவர்கள் செய்ய போகிறார்கள். அது மாத்திரமல்ல, அருமையான சகோதரர்கள் திருச்சபையிலும் ஊழியத்தின் பாதையிலும் எல்லா சபையாருக்கு முன்பதாக முன்மாதிரியான அடையாளமாக்கப்படுவர்களாகவும் இருப்பார்கள். உங்களுக்கு முன்பதாக அவர்கள் திருச்சபையிலே ஊழியத்தின் எல்லைகளிலும் கூட்டங்களிலும் முன்மாதிரியாக கலந்து கொண்டு நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே அவர்கள் இருந்து செயல்படுவார்கள். அதே போல திருச்சபையிலே அறிவிக்கப்படுகிறதான அறிவிப்புகளுக்கும், திருச்சபையில் எடுக்கிறதான முடிவுகளுக்கும், திருச்சபையிலே உட்படுத்தப்படுகிறதான தீர்மானங்களுக்கும் அவர்கள் தலைமைத்துவத்தை கீழ்ப்படிந்து தலைமைத்துவத்தினுடைய ஆலோசனையின்படியே இந்த திருச்சபையில் இருக்கிற சகோதரர்களை வழி நடத்தப்படுவதற்காக அவர்கள் செயல்படுவார்கள். தன்னிச்சையாக ஒருவரும் செயல்பட மாட்டார்கள். நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தின் பாதையை நடத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான சகோதரர்களை நாம் வாழ்த்துவோம். தொடர்ந்து கர்த்தருடைய பணி சிறக்க, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவன் அவளுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இல்லை கண்களை மூடி ஒரு விசையாய் கரங்களை உயர்த்தி நாம் இவளுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரர் முன்பாக வந்துடுங்க. முன்னாடி என்ன பார்த்து மாதிரி நின்னுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லா கண்களையும் மூடி ஒரு விசேஷத்தை கிருபை இவங்க மேல ஆண்டவர் ரீமானா சாந்தர மௌரி ஹந்தல ஹடாந்த ரகதே பனாந்த ரபு சாந்தர பலகதுடா ரபாலா ஷாக்கா ரீகமா நியான் தல்லரா ஷங்கத ரபலா பதுடபா ரிமி கமௌதி யாங்க ரியாந்த ரகதட மௌதர மௌஷபர பலபா ரிகா துடியான் கடம லியான் து ரிபி கடபலக துடிபி கடபல ரகதுடம நக துரா ஷதா. எஸ் மாஸ்டர், உடைய வல்லமை ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் மேல் ஆண்டவர் இந்த ஊழியத்தின் பாதையில் நடத்தும்படியா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவர் சபையாருக்கு முன்பதாக ஆண்டவர் ஊழியத்திற்கு நாங்கள் நியமிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை ரிபி காதோ ஷேகேவி ஆத்துடா. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவர் எதற்காக நியமிக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தி திருச்சபைக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஆண்டவரே தலைமைத்துவத்தை கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கும் உபதேசத்துக்கும் அபிஷேகத்துக்கும் ஆண்டவரே முன்மாதிரியாய் ஜீவிகளாய் ஆண்டவரையும் சோத்திர சாட்சியுள்ள ஜீவியத்தை ஏற்படுத்தி உடைய சித்தத்தை பூரணப்படுத்துவார்களாக என்று சொல்லி மனதார நன் வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராக இணைந்து இவர்களை ஆண்டவர் பொறுப்பை நாங்கள் நியமித்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கூட இந்த வழி நடத்துவீராக. இவங்க மேல ஒரு விசேஷத்தை ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு விசேஷத்தை கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு விசேஷத்தை அறிவு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு விசேஷ புத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு விசேஷமான ஆண்டவருக்கு வழி நடத்தல் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய குடும்பத்தாருக்கு இவங்க சாட்சியா இருக்கணும். சபைக்கு முன்பதாய் ஆண்டவர் நிற்பதற்கு முன்பதாய் சமுதாயத்திலும் தன் குடும்பத்திற்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் மனைவிக்கும் ஆண்டவரே சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை நிறைவேற்றி திருச்சபையில் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் ஆண்டவரை சகோதரரை தொடர்பு கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு இணங்கி விட்டு கொடுத்து ஆண்டவரையும் சோத்திரங்கத்தாவே எதற்காக அர்ப்பணிக்கப்பட்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை உணர்ந்து இவரோட கரங்களை கோர்த்து ஒருமனப்பட்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரிமி காமனா துடாமனா ஷகதரபலகதுடபா. ஆண்டவரே தேவ கிருபையும் தேவ வல்லமையும் ஆண்டவர் அருமையான சகோதரர்களை தங்கி இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. காலை
காலேபை போல யோசுவாவை போல ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் இவங்க மேல அந்த ஆவி ஊற்றப்படுவதை நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் திருச்சபையின் எழுப்புதலுக்காய் கடைசி நாட்களுடைய திட்டத்துக்காய் தீர்மானங்களுக்காய் ஆண்டவரே சபையுடைய வளர்ச்சிக்காய் ஆண்டவருடைய வல்லமை மத்தியில் வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான ஜெப ஜீவியத்திலும் ஆண்டவர் உபவாசத்திலும் ஆண்டவர் சத்தியத்திலும் உபதேசத்திலும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே ஆண்டவர் ஆவியின் அபிஷேகத்திலும் ஆண்டவர் வரங்களினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிரம்பியிருக்க கர்த்தரை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகை நாளுக்கு என்று திருச்சபை ஆயத்தப்படுத்துவர்களாய் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஜெபத்திலே தாங்க விடுதலை வாங்கி கொடுக்கிறவர்களாய் அந்த அபிஷேகம் வெளிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கும் நல்ல பிதாவே. Thank you brother. God bless you. கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். நம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். Oh, thank you Jesus. தேவனே நான் உமதன்னையும் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக பன் சிலுவை நீரில் மாவலிய கோரமாக பன் சிலுவை நீரில் கோவே தொங்க தேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வே தேவனே நான் உமதண்டையுள் ஏனோ நெருங்கி சேர்வதே
காவல் பூமியும். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோட பேசும்படியாய் நாங்களுமே அழைக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, அல்லேலூயா. நாம் யாவரும் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 35ஆம் அத்தியாயம், அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இப்பொழுது வந்திருப்பது தேவனுடைய சமூகத்திலே. யாக்கோபை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்திரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லி. இன்று காலை வேளை கூட உங்களை கூட ஆண்டவராகிய தேவன் அப்படித்தான் எழுப்பியிருப்பார் என்பதை நான் நம்புகிறேன். எழுந்து நீங்கள் சபைக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பியிருப்பார். ஒரு சிலருக்கு நினைவுகள் வந்திருக்கும், நீ எழுந்து சீயோன் விடுதலை கூடார சபைக்கு போ என்று சொல்லியிருப்பார். ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட யோசனை வந்திருக்கும், நீ எழுந்து ஷேன்பாக்கம் சபைக்கு போ என்று சொல்லி. அல்லேலூயா. எப்படியோ ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு தான் நம் சபைக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பெத்தேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், பெத் என்பது வீடு, ஏல் அப்படி என்பது தேவன். அல்லேலூயா. ஆக மொத்தம் தேவனுடைய வீட்டிற்கு தேவனை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் தன்னந்தனியாக வரவில்லை, அவர் பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு கடந்து போனதான ஆபிரகாம் இந்த பூமியிலே அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு தேவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆமென். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையும் தேவன் அவ்வனமாய் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பெத்தேலுக்கு நீங்கள் வந்திருக்கிறது உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை ஒரு சில காரியங்களை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தோடு நான் முடிக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான உனக்கு வெளிப்பட்ட அந்த தெய்வத்துக்கு நீ ஒரு பலிபீடத்தை நீ உண்டாக்க வேண்டும். வந்திருக்கிறவர்கள் எதற்காய் வந்திருக்கிறீர்கள்? தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக. உங்களுடைய பலி தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பலி செலுத்துகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே தொடர்ந்து வாசிக்கிற போது நீங்கள் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த யாக்கோபு தன்னுடைய வீட்டாரோடு கூட சொல்லுகிறான். இன்றைக்கு எத்தனை பேர் வீட்டாராய் வந்திருக்கிறீர்கள்? குடும்பமாய் வந்திருக்கிறீர்கள். வீட்டார் என்பது கணவன், மனைவி, பிள்ளைகள், தங்கை, தங்கச்சி, அக்கா, சித்தப்பா, சித்தி இப்படியெல்லாம் சேர்ந்தவங்கெல்லாம் வீட்டார். அல்லேலூயா. குடும்பம் என்பது கணவன், மனைவி, பிள்ளைகள் என்பது குடும்பம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் குடும்பமாய் வந்திருக்கலாம் அல்லது வீட்டாராய் வந்திருக்கலாம். இப்படிதான் காலையில் நீங்கள் எழுப்பியிருப்பீங்க. ஒருவேளை சகோதரர்களை புருஷமாரை மனைவிமார்கள் எழுப்பியிருப்பாங்க, இல்லைன்னா புருஷர்கள் மனைவிமாரை எழுப்பியிருப்பாங்க. அல்லேலூயா. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் எழுப்புனாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நல்லவர். இங்கு இவர் சொல்லுகிறார், வீட்டார் அனைவரோடு கூட சொல்லுகிறார், எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பலி செலுத்த வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்டதான பலியை நாம் தேவனுக்கு செலுத்தியாக வேண்டும். அவருக்கு உகந்த பலியாக நாம் செலுத்தப்பட வேண்டும். அவர் பிரியப்படுகிற பலியாக செலுத்தப்பட வேண்டும். பலினா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுமையாக தேவனுடைய சமூகத்திலே சர்வாங்க தகன பலியாய்
அர்ப்பணித்து விடுவதுதான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த பலிபீடத்தை எப்படி உண்டாக்க வேண்டுமாம் 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகள் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். எத்தனை பேர் காதணிகளை போட்டு வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு பேக் எங்க? அந்த ஆஃபிங் பேக். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சில சொல்றாங்க நான் கவரிங் தான் போட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. மாய்மாலக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள். அல்லேலூயா. பிரதர் நல்ல வேலை பிரதர், இன்னைக்கு என் வயதில் பாலை வாத்தீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் கோல்டை போட்டு வரல. அல்லேலூயா. நல்ல வேலை இன்னைக்கு சபைக்கு வரும்போது நான் ஏதோ சும்மா ஏதோ சின்னதை எதோ மாட்டிட்டு வந்தேன். ஆமேனா சோத்திரம். கர்த்தர் நல்ல கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கட்டும். யாக்கோபு பலி செலுத்த போகும்போது பலிபீடத்தை உண்டாக்கும் பொழுது அவன் என்னத்தெல்லாம் கொண்டு போறானா, அங்க இருக்கிறதான அவர் வீட்டார் எதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே யாக்கோபு கிட்ட, அந்நிய தெய்வங்களையும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்நிய தெய்வங்களை. அப்படின்னு என்ன அர்த்தம்? விக்கிரக ஆராதனையாய் வைக்கப்பட்ட அத்தனையும் கொண்டு வந்து யாக்கோபுட்டு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. சில மனிதர்களுக்கு மனுஷர்கள் தான் தெய்வங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முக்கியத்துவப்படுத்துவது ஆராதனையை விட, ஜபத்தை விட, தெய்வீக சமூகத்தை விட, தேவ பிரசன்னத்தை விட, தேவன் கொடுத்த ஊழியத்தை விட, தேவன் கொடுத்த சபையை விட, தேவன் கொடுத்திருக்க அபிஷேகத்தை விட, தேவன் கொடுத்த தரிசனத்தை விட, தேவன் கொடுத்த அழைப்பை விட உலகத்திற்கு சில மனிதர்களுடைய அன்பினாலே கட்டப்படுகிறார்கள். அப்ப அந்த மனிதன் உனக்கு விக்கிரகம் என்பதை மறந்துடாத. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் என்னை பிரியப்படுத்திருக்கலாம், நான் உங்களை பிரியப்படுத்தும்படி நான் பேசலாம். கவனிக்கணும். இப்போ நீங்களாம் வந்த உடனே எனக்கு மனசுல சமாதானம் என்ன தெரியுமா? எங்கள் பிள்ளைங்களாம் சபைக்கு வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. என்னை பிரியப்படுத்துவதற்காக நீங்கள் இவ்விடத்தில் அமர்ந்திருக்க கூடாது, அவரை பிரியப்படுத்துவதற்காக நீங்கள் இவ்விடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை பிரியப்படுத்தி ஒன்று நடக்கப் போவதில்லை. நான் நடத்துகிறது நடத்தி கொண்டு தான் இருப்பேன், நான் பேசுறது பேசிக்கொண்டு தான் இருப்பேன், ஆவியான சொல்லி கொண்டு தான் இருப்பேன். ஆமேனா. இப்போ நிற்க வச்ச இடத்துல இருந்து நைட் வரைக்கும் பேசணும் பேசினே இருப்பேன் நான். அப்படி ஒரு கிருபை எனக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அதான் பிரதர் எங்களுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கவனிக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு சில இடத்துல நீங்கள் இன்னும் பகைமையாக இருக்கிறீர்கள், இன்னும் நீங்கள் கோபத்தோடு செயல்படுகிறீர்கள். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டுவிட்டு, தேவனுடைய சத்தியத்தை விட்டுவிட்டு, அவர் கொடுத்த உபதேசத்தை நிறுத்திவிட்டு, சபையினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய ஏக்கம், என்னுடைய தாக்கம், என்னுடைய நினைவுகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், இதை எல்லாவற்றையும் என் குடும்பத்திலும், என் சபையிலும், என் சமுதாயத்திலும் இதைத்தான் நான் நிறைவேற்று என்று சொன்னால், நீங்கள் பெத்தேலுக்கு வந்து பலி செலுத்துகிறவர்கள் அல்ல. ஆமேனா. உங்க வைராக்கியத்தை கொண்டு போய் குப்பை தொட்டில போடுங்க. மாம்சிக வைராக்கியம் ஒன்றும் நீடிக்க போவது கிடையாது. ஆமேனா. வசனம் சொல்லுது, மாம்ச முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு முயற்சி எடுத்து வந்திருப்பீங்க ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி. சில எல்லாம் ஒயிட் சைட் நைட் எடுத்து அயன் பண்ணி வச்சிருப்பீங்க, காலையில் எழுந்து அயன் பண்ணி போட்டு வந்திருப்பீங்க. சர்ச்சுக்கு போகணும், இது மேட்சிங்காக இருக்கணும், ப்ளவுஸ் கரெக்டாகுதா, ஆமாம் கிளிப் கரெக்டாக இருக்குதா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? ஓகே, நீங்க அழகா வர்றது ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த அழகு ஆவிக்குரிய அழகா மாறணும் தேவ சபையில வந்த பிறகு. பெத்தேலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நடக்கிற காரியம் கவனிக்கிறோம். அவங்க ஒண்ணு இன்னும் பெத்தேலுக்குள்ள போகல, பெத்தேலுக்குள்ள உள்ள நுழையல, கர்த்தருடைய வீட்டுக்குள்ள வரல, தேவ சபைக்கு வரல, பலி செலுத்துற இடத்துக்கு வரல. ஆனா அதுக்கு முன்பதாய் நடந்த காரியம் என்ன தெரியுமா? தன் வீட்டார் எல்லாரும் எழுந்து தங்களிடத்திலிருந்து அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் அவரிடத்திலிருந்து எல்லா உடைமைகளையும் கொண்டு போய் தேவன் எதையெல்லாம் பிரியப்படவில்லையோ அது எல்லாவற்றையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். ஆமேனா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? ஆமேனா. சோத்ரம். நீங்கள் எத்தனை பேர் ஆண்டுடைய கரத்தில் கொடுத்தீங்க வந்திருக்கிறீர்கள்? ஆமேன். உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் சுட்டெரித்தவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய உலக பிரகாரமான மாம்சிகமான சரீரத்தினுடைய இச்சைகளை நீங்கள் குழி தோண்டி புதைக்கிறவளாய் மாற வேண்டும். இந்த யாக்கோபட்டு கொடுத்தோன்னு யாக்கோபு என்ன பண்ணார்? எடுத்து அவர் காதல மாட்டிக்கிட்டாரா? அதை வித்து பணமாக்கிட்டாரா? என்ன பண்ணார் அவரு? வசனம் சொல்லுது, காதணிகள் அந்த நாட்டை அவங்க வச்சுட்டு இருந்ததான கோல்டு. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் நான் போல்டு. அல்லேலூயா. இது சுத்தமான கோல்டு இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது? பரலோகத்தில் போடப்பட்டிருக்கு தான் ஒரிஜினல் கோல்டு. அல்லேலூயா. அங்கே காலில் நடக்கிற இடம் அது தரையும். அல்லேலூயா. கோல்டில் ரோடு போட்டிருக்கிற ஆண்டவர். அங்கே நம்ம ஆள் 1 கிராமுக்கு முன்ன புடி என்ன புடிங்குது. அல்லேலூயா சொல்லுவீங்களா?
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இந்த பூமியில் அந்நிய தெய்வத்தை ஒதுக்கி வச்சேன்னா, அல்லேலூயா, உலகத்தை நீ ஒதுக்கி வச்சேன்னா, உலக இச்சைகளை ஒதுக்கி வச்சேன்னா, உலக பிரகாரமான அன்பை காட்டுற, உன் அன்பையே பார்த்து உட்கார்ந்து இருக்கிற, என் புருஷனுடைய அன்பு, என்னுடைய கணவனுடைய அன்பு, என்னுடைய மனைவியுடைய அன்பு, என் பிள்ளையுடைய அன்பு, என்னுடைய உறவுடைய அன்பு, என் அம்மாவுடைய அன்பு, என் அப்பாவுடைய அன்பு, என்னவோ தெரில, எனக்கு ஆண்டவர் மாதிரி என்னை வச்சுட்டுக்கிறாரு. அல்லேலூயா, ஆமேனா. எது வேணாலும் எப்போ வேணால் நடந்தாலும் ஓகேன்ற மாதிரி வந்துட்டேன். ஆமேனா. இன்னே பேசிட்டு இருக்கிற இதே இடத்துல என் ஜீவன் முடிஞ்சாலும் நான் சந்தோஷமாக நம்ப விடுவேன். உங்கள் மனைவி அதை அவர் பார்த்து கொடுத்தது அவர் தானே, அவர் பார்த்துக்குவார். பிள்ளைங்க அவர் தானே கொடுத்தாது, அவர் பார்த்துக்குவார். இதை தான் ஆபிரகாம் சொல்கிறாரு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கலாம், கரங்களை போய் தலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இப்படி தான் ஆண்டவர் மேலே அன்பு வச்சு இருக்கணும் நம்ம. அல்லேலூயா. இங்கே தான் ஆண்டவர் நிற்கிறாரு, இங்கே தான் உன்னை நிற்க வைக்க விரும்புகிறாரு. ஆமின்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொன்ன புரிஞ்சுது? ஐயோ, நான் போனால் என் மனைவி இன்னும் நிலைமை, நான் போனால் என் புருஷன், நான் போனால் என் பிள்ளை நிலைமை, என்னவோ எல்லாமே நீங்கள் பசங்களை உருவாக்கி உலகத்துக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்குது. வசனம் சொல்லுது பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு நேரத்தில் உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிள்ளையாக தான் இருந்தீங்க. அல்லேலூயா. கர்த்தரால் சுதந்திரம், கர்ப்பத்திற்கு நீ அவரால் கிடைக்கிற. ஆமின்னு சொல்லுவீங்களா? அப்போ எல்லாமே யாரால் உண்டாக்கப்பட்டது? அவரால். இங்கே உனக்கு பிள்ளையாக இருக்கிறதுக்கு முன்னாடி, உனக்கு கணவனாக இருக்கிறதுக்கு முன்னாடி, உனக்கு மனைவியாக இருக்கிறதுக்கு முன்னாடி, உனக்கு பேரண்ட்ஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி, உறவுக்கு உறவாக இருப்பதுக்கு முன்பதாக அவருக்கு பிள்ளையாக இருந்தவங்க எல்லாருமே. ஆமேனா? எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? அல்லேலூயா. நான் போகிறேன்னு சொன்னேன், யாருடைய முகத்துலையாவது சோகம் வந்துச்சா பார்த்தீங்களா? இதுதான் நான் விரும்புகிறேன். விருந்தாக சிரிப்பேன். பா, முதல்ல போய் சேருங்க ஐயா, அடுத்த தலைமுறை வரட்டும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் இருதயம் இப்படி தான் ஆண்டவர் மேலே அன்பு வைத்து இருக்கணும். நீ உலகத்து மேலே அன்பு வச்சா உலக அன்பு என்ன செஞ்சிடும்? ஏமாற்றிடும். ஆமேனா? இனிக்க இனிக்க பேசும் மனிதர் அன்பு, இதயத்திலே இருப்பதெல்லாம் வம்பு, உதட்டளவில் உறவாடும் அன்பு, அது என்னாலும் உதவாதன் நம்பு, அது என்னாலும் உதவாதன் நம்பு. நிலையில்லாத உலகம், அன்பில்லாத மனிதர், பண்பில்லாத வாழ்வு, அதை நாடி போகாதே, நஷ்டப்படாதே, அதை நாடி போகாதே, நஷ்டப்படாதே. ஆமேனா? எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சது? கவனிக்கணும். இவன் சொன்ன உடனே யாரையும் கட்டாயப்படுத்தல. காதில் கேட்டு உன் தெய்வத்தில் கொண்டு கொடு சொல்லல. ஆமேன்னு சொல்லுவீங்களா? எல்லாரும் மறைச்சு வச்சிருந்த அந்நிய தெய்வங்களை வெளிப்படுத்தினாங்க. இங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிற அவங்களாவது பெத்தேலுக்கு, நம்மாவது பெத்தேலுக்கு வந்த மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் யாக்கோபு பெத்தேலுக்கு உள்ளே போகல. யார்தான் பெத்தேலுக்குள்ள போக முடியும்? யார்தான் தேவனுடைய வீட்டில் இருக்க முடியும்? யார்தான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க முடியும்? யார்தான் தேவனுடைய திட்டத்தில் இருக்க முடியும்? யார்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும்னா தங்களுடைய அந்நிய தெய்வத்தை விட்டு விலக வேண்டும். பிரதர், நான் ஆரம்ப காலத்தில் எங்கள் தெய்வம்லாம் வேற பற்றி அதெல்லாம் விட்டு தான் வந்திருக்கேன். அதை நான் சொல்ல வரலை. அல்லேலூயா. உனக்கு இந்த நாட்களில் எது முக்கியம் என்று சொல்லி எண்ணி நீ தேவ சமூகத்தை நீ இழந்திருக்க தெரியுமா? உன் ஜபத்தை நிறுத்திருக்க, உபவாசத்தை நிறுத்திருக்க, வேத வாசிக்க மறந்திருக்க, வேதத்தின்படி நடக்க நீ மறந்திருக்க, ஆவியின்படி பிரகாரமாய் கனி கொடுக்க நீ மறந்துட்டு, ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டு கொடுத்த குடும்பத்தில், ஆண்டு கொடுத்திருக்க வேலையில், ஆண்டு கொடுத்திருக்க நாட்களில், தேவன் கொடுத்த நிமிடங்களில் தேவனுக்கென்று வாழ நீ மறுத்து உன் சுயநலமான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்க. அதுதான் அந்நிய தெய்வம் என்று சொல்லுகிறேன். ஆமேனா? அன்று தினம் 1 மணி நேரம் கொடுக்கணும். எத்தனை பேர் நம்ம கொடுத்துட்டோம்? அன்று தினம் ஆண்டுக்கு 1 மணி நேரம் ஜோம் இருக்கிறோமா? இல்லை, பொய் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆமேனா? பொய் சொல்ற நாவுக்கு என்ன கிடைக்காதான்? அந்த நாவை என்ன பண்ணணும்? இழுத்து அறுத்து. நான் சொல்லம்மா, நீங்களும் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பைபிள் இருக்க வசனம் எல்லாமே வேற வீட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சி அடுத்த வாரம் என்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. பொய் அதில் பார்த்து சொல்லிடுங்க. நீ பெத்தேலுக்கு வரணும்னா நீ விட வேண்டியதை விடணும். சொல்லுங்க, விட வேண்டியதை விடணும். உனக்கு அந்நிய தெய்வம் எது? சபையில் உபவாச கூட்டம் நடக்குது, நம்ம எங்கே இருப்போம்? சபையில் ஆன்லைன் ப்ரேயர் நடக்குது, நம்ம எங்கே இருப்போம்? சபையில் குடும்பாசத்து கூட்டம், நம்ம எங்கே இருப்போம்? சபையில் ஆராதனை நடக்கும், நம்ம எங்கே இருப்போம்? ஸ்பெஷல் மீட்டிங் நேற்று வச்சோம். எத்தனை பேர் வந்து கைகளை மட்டும் கொஞ்சம் அசைத்து காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேனா? சோத்திரம். கர்த்தர் நல்லவர்.
மற்றவங்களாம் கொடியேற்ற போயிட்டாங்க பொழுது. அல்லேலூயா. கெஸ்ட்டாக போயிட்டுக்கிறாங்க. வாழ்த்துக்கிறேன். அப்படி நல்ல இடத்துல இருந்தால் சந்தோஷம்தான். ஆமேனா. சோத்திரம். நம்ம திருச்சபையில் நம்முடைய ஆவிக்குரிய நேற்று வந்தவங்க ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் அதை உணர்ந்துருக்கிறாங்க. ஆமேனா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சபையில் கூட்டம் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தான், உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தான். ஆமேன். நேற்று தினத்தில் நிறைய பேர் அதை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் இங்கே இல்லாமல் போயிடுன்னு யோசித்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அங்கே டியூட்டி ஆண்டு கொடுத்துட்டார். ஆமேன். அங்கே எல்லாரும் இதை விட அது நல்லாவே இருந்தாங்க. ஆமேன். உங்கள் முகத்தை எவ்வளோ நாள் தான் பார்க்குறதுன்னு சொல்லி நான் நேற்று தினம் மட்டும் அங்கே போயிட்டேன். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. பிரதர் என்ன இப்படி சொல்கிறீங்களா? நாங்கள் நீங்கள் இல்லைனா யோசிக்கணும், என்ன பிரதரே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். எங்களை பார்க்கறதுல எப்படி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்நிய தெய்வங்களை விடு, உன் சுயத்தை விடு, உன் பாவத்தை விடு, உன் இச்சையை விடு, உன் மாம்சீகமான வைராக்கியத்தை விடு. உனக்குள்ளே வழுத்தி வச்சிருக்கிறிய இவங்க இருந்தால் தான் அவங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி சொல்லுவாங்க, என் கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுறியா? நான் பேச மாட்டேன்னு சொல்லியே. அல்லேலூயா. ஆமேனா. ஒரு 10 நிமிஷம் எனக்கு தர்றியா? அந்த 10 நிமிஷம் 10 சண்டை வருது, என்ன பண்ணுறது? அல்லேலூயா. ஆமேனா. இருக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை போய் அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் ஆசை தான் 10 நிமிஷத்தில் 10 மணி நேரம் கூட கொடுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு 10 சண்டை, 1 மணி நேரத்துக்கு என்னத்தை பண்ணுறது? அல்லேலூயா. அதனால் எங்கள் மனைவி வந்து சண்டைக்காரி நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறவங்க கரங்களை போய் அல்லேலூயா. பிரதர் நீங்கள் வேறு சபையில் சொல்லிட்டுக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும்ன்ட்டு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். அதெல்லாம் நாங்கள் சகிச்சு தான். அல்லேலூயா. ஆமேனா. எங்கள் மனைவி போல் தங்கமானவங்க யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவங்க எப்பவுமே போகிறதெல்லாம் தங்கம் தான். அல்லேலூயா. இன்றைக்கி மட்டும் எது வேற போட்டுக்கிறான் போல இருக்கேன். இருக்கிறவங்க கரங்களை போய் அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ விட வேண்டியதை விடணும். நீ பெத்தேலில் தேவனுடைய பிரசன்னத்தை நீ அனுபவிக்கணும். கர்த்தனை அழைப்புல நீ நிற்கணும். கர்த்தரை எதுக்கு அவனை உண்டாக்கணும், அந்த இடத்த நின்னாதான் உனக்கு உண்டான ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இல்லைனா உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கணும். எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு வந்து வீடு கட்ட முடியல, எனக்கு சரியான பாதை இல்லை, எனக்கு எதிர்காலம் இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நுகமாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, வியாதியாக இருக்குது, சோர்வாக இருக்குது, தளர்வாக இருக்குது, அப்படி சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொண்டு தான் இருக்கணும். ஆமேனா. பைபிளில் யாக்கோபுக்கு நிறைய பிள்ளைகள் ஆண்டு கொடுத்தாரு. எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? 13 பிள்ளைகளை கொடுத்தாரு. சொல்லுங்க. எனக்கு பாருங்க 3 முன்னாடி 10 தூக்கிட்டு. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படிங்க 13 கொடுத்துருக்காரு. 13 12 கோத்திரமாக்கிட்டாரு. அது 1 மட்டும் யாரு? தீனால். அல்லேலூயா. சொல்லுங்க. யாருங்க? டயானா. அல்லேலூயா. என்னங்க என்னன்னா டயானா எல்லாம் ஞாபகம் வந்துருக்கோங்க. வெளியே போவாது, உள்ளே வந்துருங்க. அல்லேலூயா. சோத்திரம். இந்த தீனால் தன்னுடைய பட்டத்தை சுற்றி பார்க்கணும் போனான். எங்கே போனாலாம்? நிறைய பேருக்கு சுற்றி பார்த்த ஆசை. டூர் அடித்தா ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு. டூருக்கு எங்கேயா வெளியே கொண்டு போறியா, வெளியே கொண்டு போறியா? இந்த தீனால் அப்படி தான் வெளியே போனான். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நாள் தமிழ் வந்து வெளியெல்லாம் போவார். அடுத்த மாதம் கல்யாணம் முடிச்சோன்னா அவர் பிளான் பண்ணிட்டுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நல்லவர். அது என்னன்னு தெரியலைங்க, நமக்கு வந்து வெளியே போகிறதுலாம் ரொம்ப பிடிக்க மாட்டுது. அல்லேலூயா. வெளியே போனோன்னா நமக்கு என்ன தான் தோணுது? ஊழியமாக இருக்கா, கர்த்தர் சமூகமாக இருக்கா? அது என்ன அப்போதுலேருந்து ஆண்டவரோட இஷ்டம் பொழுகுது. நானும் யோசித்து பார்க்குறேன், எங்கே போனோன்னா முடிய மாட்டுது. நம்மளாம் விருப்பப்பட்டாலும் அது வாய்க்க மாட்டுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு போகாதீங்க. தீனால் தான் விருப்பத்தின்படி ஓடினா, பட்டணத்தை சுற்றி பார்க்குறோம் போனா, உலகத்தை சுற்றி பார்க்கணும் போன இடத்த நடந்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய கற்பை இழந்து விட்டு வந்தார். அல்லேலூயா. ஆமேனா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்துடைய இன்பத்தில் நுழைஞ்சிடாத, உலக ஆசையில் போயிடாத. உலகத்தில் இருக்கிறதான கேடான காரியத்தில் உன் சரீரத்துக்கு இன்பத்தை கொடுக்கலாம், உன் கண்ணுக்கு அழகாக இருக்கலாம், உன் சரீரத்தினுடைய அவயவங்களுக்கெல்லாம் அது இன்பமாக இருக்கலாம். அன்னைக்கு ஏவாளுடைய கண்களுக்கு அந்த பழம் ரொம்ப இன்பமாக இருந்துச்சு, பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு, புசிப்புக்கு நல்லதுன்னு தோணுச்சு. எடுத்து சாப்பிட்டா தேவ மகிமை இழந்தா, பரிசுத்தத்தை இழந்தா, தெய்வீகதான உறவை இழந்தா, கடைசியாக வெளியே துரத்தடிக்கப்பட்டாள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலக ஆசையில் வாழாத,
உலக இன்பத்தில் இருக்காது. நீ பெத்தேலுக்குள்ள தெய்வ பிரசனத்தில் நிற்கும் பொழுது உனக்குண்டான ஆசீர்வாதம் இன்னைக்கு நான் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்ததை பெற்றுக்கொள்வதற்கு நீ எழுந்து பெத்தேலுக்கு போகிறதுக்கு முன்பதாக நீ விட வேண்டியதை விட்டு நீ ஆலயத்துக்குள்ள நீ நிற்க வேண்டும். நீ வீட்டிலிருந்து எழுந்து வரும் பொழுது, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றும் சமுதிரம் விட்டு கொடுக்கிறேன் சொல்லி, ஆண்டவரே உங்களை முக்கியத்துவப்படுத்தாம இந்த உலகத்தை முக்கியத்துவம். இன்னைக்கு ஆண்டவரே எங்க திருச்சபையில் 7 மணிக்கு ஆராதனை, நான் லேட்டா போகிறேன். அப்ப எதை நான் முக்கியத்துவப்படுத்துகிறேன்? கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தூங்கலாமா, ஒரு 10 நிமிஷம் தூங்கலாமா, ரெடி ஆகுது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா என்று சொல்லி எடுத்து நான் லேட்டா வந்திருக்கிறேன்ப்பா, நான் மன்னிங்கப்பா. அது உனக்கு அந்நிய தெய்வம்ப்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குச்சு? ட்ரெயின் கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு 6:30 அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு போவோம்? 7 மணிக்கு போவோமா? எத்தனை மணிக்கு போவோம்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ஏன் ட்ரெயின் போயிடும்? ஏன் அந்த 350 ரூபா போயிடுமே? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பணம் போகுது, ட்ரெயின் போகுது, ஆண்டு பிரசனம் போனால் நமக்கு என்ன இருக்குது? அல்லேலூயா. நீ ஒரு செகண்ட் லேட்டாக உள்ள வந்தாலும் தப்பு தான். இயேசுடைய தாயார் சகோதரர் வந்து வெளியே நிற்கிறாங்க. சீஷர் சொல்றாரு, ஐயரே யார் வந்துருக்குது? உங்க தாயும் சகோதரன் வந்திருக்கிறாங்க, உள்ள ஃபுல்லா ரஷ்ஷா இருக்கு, உள்ள உட்கார இடம் கிடையாது. அப்போ இயேசு சொல்றாரு, யார் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனை எல்லாமே எனக்கு யார் தாய், எனக்கு யார் சகோதரி, யார் எனக்கு சகோதரியா இருக்க முடியும்? ஆமேனா? அப்ப நான் என்ன சொன்ன, நேரத்துக்கு முன்பதாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வர நாம் பழக்கப்பட வேண்டும். ஆமேனா? இல்லைன்னா அந்த நேரம் எந்த காரியத்தை கொடுத்தீங்களோ அது உனக்கு அந்நிய தெய்வமா இருக்கு, அது அந்நிய அக்கினியா இருக்கு, தேவன் விரும்பாத வழியா இருக்கு. நான் லேட்டா வந்து தேவசந்திரம் உட்கார்ந்து ஆராதிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லைம்மா. ஆமே. அப்ப அவரை பாட வேண்டிய நேரம் போச்சே, அவர் உயர்த்தணுமே, அவர் துதிக்கணுமே, அவரை கனப்படுத்தணுமே. இதெல்லாம் பரலோகத்தினுடைய சாயல் தான் இந்த பூமியில சபைக்குள்ள நம்ம ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது பரலோகத்தினுடைய சாயல் இது. ஆமேனா? அப்ப அதை இழந்து விட்டு எனக்கு வார்த்தை பிடிக்கும், எனக்கு ஆராதனை பிடிக்கும், எனக்கு பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்சது கேட்ட போல சபைக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அந்த நிமிடங்களை எதற்கு கொடுத்தீர்களோ அது உனக்கு அந்நிய தெய்வம். அந்த அந்நிய தெய்வம் இருக்கு, நீ பெத்தலுக்குள்ள இருக்க முடியாது. ஒருவேளை நீங்க பெத்தலுக்குள்ள உட்கார்ந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா நீங்க அந்த உறவில இல்லை என்பதுதான் என்னுடைய அறிக்கை. ஆமேனா? பிரதர் சர்ச்சுக்கு வந்துடுறீங்களா? நான் சொல்றேன், நீங்க இன்னும் சர்ச்சுக்கு வரலன்றேன். நீங்க செய்யும் விடுதலை கூடாரத்தில் இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். எப்படி பிரதர் சொல்றீங்க? எஸ், தெய்வீக உறவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? தேவனுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? உன்னுடைய அந்நிய தெய்வங்களை என்ன செய்யணும்? நீ உன்னை விட்டு விலக்கி இருக்கணும். உலக இன்பத்தில், உலக ஆசையில், உலகத்தில் நைட்டெல்லாம் பாவம் பண்ணுறது, நைட்டெல்லாம் தப்பு பண்ணுறது, காலையில் எழுந்தோன்னே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவர். நீ எழுந்தியா? முதல்ல பாவத்தை விட்டு நீ எழுந்தியா? உன் தப்பை விட்டு எழுந்தியா? நீ மறைமுகமா படத்தை பார்த்துட்டு, சினிமா பார்த்துட்டு, ரீல்ஸை பார்த்துக்கிட்டு, உலக காரியத்தெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துக்கிறியே, நீ எழுந்தியா வெளியே? சினிமாவும் பார்ப்ப, சபையில் வந்து சீனும் போடுவேன். நான் சொல்லலை, போடுறவங்கள சொல்கிறேன். சீரியலையும் பார்ப்பேன், சபையில் வந்து சீரியஸாக ஆராதிப்பேன். ஆண்டவர் பார்க்குறாரு. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, கவனம். உலகத்துக்கு கொடுத்த நேரம் இவ்வளவு, ஆண்டு சமூகத்தில் வந்து கொடுக்குற நேரத்தில் எப்படிப்பட்ட நேரத்தை கொடுக்குற? நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுவ, செய்தெல்லாம் செய்வ, வந்து நின்று நீ ஆன்னு சொல்லி கத்தி நீ பாடினா உடனே ஆவி இறங்கிடுமோ? ஜாக்கிரதை, எச்சரிக்கிறார். நீங்கள் வந்தது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏதோ எல்லாரும் செய்கிற ஒரு ஆராதனை போல வந்து ஆராதனை கலந்து நீ சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு சமாதானமாக இருக்கு பிரதர், சர்ச்சுக்கு போனால் ஒரு மாதிரி ஆகிடுது அப்போ நீ வேற மாதிரி அர்த்தம். அல்லேலூயா. நடக்கணும், மாறணும், ஜீவிய மாறணும். அந்நிய தெய்வத்தை விலக்கு. ஆண்டு பிரியப்படாத உன்னை விட்டு விலக்கி வை. வேண்டானா வேண்டாம். ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கணும், கெடுத்துரும், அப்படியே விட்டு. அல்லேலூயா. நம்ம பாருங்க, வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி மாதிரிலாம் அன்பு இருக்காது.
யாரோ பெத்து போட்ட அக்கா மேலே, யாரை பெத்து போட்ட அண்ணன் மேலே, யாரை பெத்து போட்ட தங்கச்சி மேலே தான் அன்பு அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற மனைவி மேலே அன்பு இருக்காது. அல்லேலூயா. பிள்ளைங்க மேலே அன்பு இருக்காது. யாரோ பிள்ளைங்க மேலே அப்படியே உருகி உருகி அப்படியே பாசத்தை காட்டுற மாதிரி நமக்கு அப்போ தான் டென்ஷன் ஆகும். அல்லேலூயா. வேலை செய்கிறதுல அக்காவா, வேலை செய்யறது அண்ணா, அண்ணா வீட்டுக்கு வர்றீங்களாண்ணா, ஃபங்க்ஷன் பர்த்டே நான் எல்லாம் செஞ்சு வாங்கினா, அக்கா வந்திருக்கா. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள பக்காவாக போடுது அக்கா சொக்கா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. நீ அந்நிய தெய்வத்தை உன்னை விட்டு விலக்குவன்னா உனக்கு கொடுத்தது எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கிற உன் பார்வைக்கு வரும். அல்லேலூயா. எங்கே இருக்கு அன்பு? யார் மேலே இருக்கு அன்பு? அல்லேலூயா. நீ உலகத்து மேலே, செல்ஃபோன் மேலே, இன்னைக்கு மனுஷன் மேலே, இன்னைக்கு உலகத்தில் இருக்குதானே ஏதோ சில விஷயத்து மேலே இன்னைக்கு ஏக்கத்தை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறேன் நான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட விருந்த காரியம் என்ன தெரியுமா? நீ அந்நிய தெய்வத்தை உன்னை விட்டு விலக்கினா நீ பெத்தேலுக்குள்ளே இருக்க முடியும், இல்லைன்னா நீ பெத்தேலுக்குள்ளே வர முடியாது. ராகேல் தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து விக்கிரகத்துக்கு உண்டான ஒரு தெய்வ சொரூபத்தை அவள் என்ன செஞ்சாலும் அவன் மறைச்சு வச்சு அதை தன்னுடைய வழிபாடாக வைத்திருந்தான். ராகேல் பெத்தேலுக்குள்ள வரவே இல்லையே. அல்லேலூயா. யார் வரல? வரல. நீ யாருனா இரு, யாருடைய மனைவினா இரு, எவ்வளோ பெரிய ஆள்னா இரு, யாருக்கு தரிசனமான மனைவி யாரா இரு, எப்பன்னா இரு. அல்லேலூயா. அது முக்கியம் இல்லை. நீ எவ்வளோ பெரிய ஆளுடைய மனைவி, எவ்வளோ பேருடைய ஆளுடைய புருஷன், இல்லை யாருடைய பிள்ளைன்றதுலாம் முக்கியம் கிடையாது. நீ தெய்வத்துக்கு பிள்ளையா இருந்தால் முக்கியம் இங்க. அல்லேலூயா. பெத்தேலுக்குள்ள வரணும், அந்நிய தெய்வத்தை விளக்கணும். பெத்தேல்ல தேவ பிரசன்னத்தில் நீ நிற்கணும்னா, நீ பலி செலுத்த பரலோகம் கேட்கணும்னா, பரலோகம் அங்கீகரிக்கணும்னா, பரலோகம் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா நீ அந்நிய தெய்வத்தை விளக்கிதான் ஆகணும். அந்நிய தெய்வத்தை விளக்காம, காதணிகளை விளக்காம நீ வந்துட முடியாது. கவனிக்கணும். வசனம் சொல்லுது, அவங்க வீட்டாரெல்லாம் கொடுத்ததை கொண்டு போய் இவன் என்ன பண்ணா, அடக்கழிச்சிட்டானா. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சும்மா போகிறதுக்கு, எங்கே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அடகு வச்சா கையில் காசாத வரும், அது கூட பாவம். அப்படிப்பட்ட வழிகள் வர ஆதாயம் நமக்கு சாபமா மாறும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான காரியங்களை தேவன் கொடுத்திருக்க சித்தத்தில், தேவன் கொடுத்த தரிசனத்தில், தேவன் கொடுத்த அழைப்பில், தேவன் நம்ம அழைத்திருக்கிறதான அந்த பரிசுத்த அழைப்பை விட்டு விட்டு நம்ம விருப்பத்தின்படி ஒரு அழைப்பில் போய் வாழுவன்னா அதில் வருகிறதான நன்மை, அதில் போய் அங்கே வாழும் பொழுது ஒரு கோடி வரும்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. அது சாபன்றார் ஆண்டவர். புரிஞ்சுதா உங்களுக்கு? தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கொடுக்கப்படாம நீ மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற, உன் வேலைகளுக்கு கொடுத்திருக்கிற, உன்னுடைய பாதையில் கொடுத்திருக்கிற காரியங்கள் நமக்கு சாபமா மாட்டக்கூடாது. அல்லேலூயா. என கண்பானதோட பிள்ளைகள், தீனாளுடைய வாழ்க்கை அழிந்து போனது. தீனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஆனது. தீனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறி போனது. நம்ம வாழ்க்கை அப்படி மாறி போய்விடக்கூடாது. உலகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தேவனுக்கு பின்னுக்கு தள்ளி தேவ பிரசனத்தை விட்டு உலக பிரசனத்தில், உலக மனுஷனுடைய பிரசனத்தில் அல்லேலூயா வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆமேனா? எனக்கு ஏமா பிரச்சனை, ஏமா கடன், ஏமா போராட்டம், ஏமா அழுக, ஏன் விடாய்த்து போற, ஏன் சோர்ந்து போற, எதுக்கு இந்த பலவீனம், எதுக்கு இந்த வியாதி, எதற்கு நீ ஏமாற்றப்படுற, எதுக்காக இந்த கடினமான சூழ்நிலை? காரணம் என்ன? அந்நிய தெய்வத்தை வாழ்க்கை வச்சு இருக்கிற, அந்நியமான காரியங்களை உன் வாழ்க்கையில வச்சுட்டு இருக்கிற, நீ யோசித்து இருக்கிற, சிந்தித்து கொண்டு இருக்கிற, முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிற. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல. எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுமா, ஆண்டுக்கு ஒரு நேரம் கொடுக்கும். ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை பார்க்குறான்ற எண்ணம் இல்லை. அவர் மனுஷரா? ஆண்டவர் நம்மளை பார்க்குறான்னு யோசனை இல்லை. ஆமேனா? கவனிக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இந்த யாக்கோபு இவங்கிட்ட கொடுத்த அந்த அந்நிய தெய்வங்களையும் அவன்கிட்ட கொடுக்கப்பட்டதான அந்த காதணிகளையும் கொண்டு போய் சீகேமில் இருக்கிறதான கர்வாலி மரத்தை குழி தோன்றான். பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இப்போ நமக்கு ஒரு குழி தோன்றாரு. அல்லேலூயா. ஒரு குழி தோன்றாரு. அல்லேலூயா. யாரை போடுறதுக்கு? அந்நிய தெய்வங்களை போடுறதுக்கு, பாவங்களை புதைக்கிறதுக்கு, அசுத்தங்களை புதைக்கிறதுக்கு. தேவன் விரும்பாத புதைக்கணுமா? தேவன் பிரியப்படாத கிரியைகளை புதைக்கணும், செய்கையை புதைக்கணும், சிந்தையை புதைக்கணும், அசுத்தமான காரியத்தை புதைக்கணும்.
யாக்கோபு கொண்டு போகிறான் பெத்தேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்க்குறான். என்ன, இதோடு கூட உள்ள ஆலயத்துக்கு போக முடியாது, ஏன்னா அது பரிசுத்தமான இடம். பெத்தேலுக்கு போகிற இடம், கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே நம்ம தங்க போகிற இடம், அவருடைய பிரசனத்தை உணர போகிற இடம். அல்லேலூயா. அவருக்கு பலி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி வர வேண்டும். அந்த துதியின் பலியை செலுத்துவதற்கு தேவனுக்கு அங்கு ஒரு தூணையை ஏற்படுத்தி அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஏல் பெத்தேல் என்று சொல்லி பெயர் வைத்தானாம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெத்தேலுக்கு போனால் என்ன பண்ணணும்? அந்நிய தெய்வங்களையும், எனக்கு எதெல்லாம் பெருசாக தோணுதோ, எதெல்லாம் இன்பமாக தோணுதோ, எதெல்லாம் ஆசையாக தோணுதோ, எதெல்லாம் விருப்பமாக தோணுதோ, எதெல்லாம் ஏக்கமாக தோணுதோ, எதெல்லாம் முக்கியப்படுத்த தோணுதோ, அது எல்லாவற்றையும் கர்வாலி மரத்துக்கு கீழே குழி தோண்டி புதைக்கணும். அப்படின்னா கர்வாலி மரம் எங்கே போய் பார்த்துட்டு அல்லேலூயா குழி தோண்டி எதையாவது ஒன்று உள்ள போட்டு போகிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஃபாரஸ்ட்காரன் சண்டைக்கு வந்துடுவான். ஆமேனா. இன்னைக்கு ஆண்டு எதை சொல்ல விரும்புகிறாருன்னா, உங்கள்கிட்ட அந்த பாவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. உங்கள்கிட்ட ஆண்டுக்கு கொடுக்குற நேரத்தை விட மற்ற எதுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. ஆமேனா. அல்லேலூயா. ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தை உன் மனைவி கூட கொடுத்துடக்கூடாது, உன் புருஷன் கூட கொடுத்துடக்கூடாது, உன் பிள்ளை கூட கொடுத்துடக்கூடாது. ஆமேனா. ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டு கொடுத்தே ஆகணும். ராயனுக்குரிய ராயனுக்கு, தேவனுக்குரிய தேவனுக்கும் செலுத்துங்கள். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும். கரங்களை உயர்த்தி தலையில சொல்லுங்க பார்க்க. நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கு எனக்காக ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொன்னார். ஆமேன். அப்போ எல்லாரும் எழுந்து போகிறாங்க. எழுந்து போகும் பொழுது தங்களுடைய அந்நிய தெய்வங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியும் சரீரத்தில் இன்றைக்கும் பலவீனம் தாண்டவம் ஆடிக்கொண்டதுக்கு காரணம் ஏதோ அந்நிய அக்கினி உனக்குள்ள வச்சிருக்கிறத மறக்காத. யோசித்துப்பார். ஒரு கெட்ட வார்த்தை பேசலாம், பொய் சொல்லலாம், சினிமா பார்க்கலாம், சீரியலை பார்க்கலாம், தவறான நினைவு, தவறான உணர்ச்சி, தவறான நினைவு, தவறான யோசனை, தவறான பாதைகள். அல்லேலூயா. தேவன் பிரியப்படாத சில சம்பவங்கள். ஆமென். உபதேசத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், தேவன் விரும்பிராத பாதைகளை இன்றைக்கு இந்த நாளில் என் வாழ்க்கையில் எங்கே ஒரு இடத்த ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆமேனா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? அவர் மண் என்று நினைவு கூர்ந்தும் இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டு செய்து கொண்டு தானே இருக்கிறார். கொஞ்சம் பார்த்து கேளுங்க. 3 நாள் சாப்பாடு கிடைக்குதா? உடை கிடைக்குதா? இருக்க இடம் கிடைக்குதா? நீ போகும்போது வரும்பொழுது பாதுகாப்பு கிடைக்குதா? நீ எதிர்பார்க்கலாம் ஒன்று கிடைக்குதில்ல. இல்லை நல்லவங்கிறதுனால ஆண்டவர் தர்றாரா? இல்லை. அல்லேலூயா. உனக்கு ஜீவிய நாட்கள்னு சொல்லி குறித்து வச்சிருக்காரு பாருங்க. அது வரைக்கும் அவர் உன்னை போஷித்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதை அவர் கண்டிப்பாக செய்வார். ஆனால் அவர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கார். நான் உண்மையாக இல்லாமல் போனாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. நம்ம நினச்சிக்கூடாது எல்லாம் ஆசீர்வாதம் வருது, எல்லாம் நன்மை வருது, அப்போ நான் கரெக்டான பாதையில் போகிற மட்டும் நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. உன்னை வாழ வைக்கணுன்றதுக்காக தான் கொடுக்குறாரு. ஆனால் அந்த நல்ல தெய்வத்துக்கு நம்ம நன்றி உள்ளவளாக இருக்கணுமே. ஆண்டு சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறதை போல உங்கள் நடக்கல எல்லாவற்றிலேயும். அப்போ எப்படி ஆண்டவருக்கு ஆராதனை நடத்தணும் செய்யணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பெத்தேலுக்கு வரும் பொழுது அந்த பெத்தேலிலே நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள ஆராதனை செலுத்த வேண்டும். நான் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சு பார்க்கறதெல்லாம் பார்த்தேன், கண்ணை தீட்டுப்படுத்தி, இருதயத்தை தீட்டுப்படுத்தி, கையை தீட்டுப்படுத்தி, சரித்தினுடைய அவயங்களை தீட்டுப்படுத்தி, அசுத்த நிறைந்த சிந்தையோடு, மன வைராக்கியத்தோடு கூட, மன ஏக்கத்தோடு கூட மற்ற காலத்தில் எண்ணத்தை வைத்து சோர்ந்து போய் ஆண்டு சந்தை உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. மனுஷங்கிட்ட உட்காந்து கண்ட நேரம் கண்ட இடத்துல உட்காந்து பேசுறதுக்கு நேரம். அல்லேலூயா. பாருங்க, சில மனுஷெல்லாம் வந்துட்டாங்கன்னா நைட்டும் பகலும் பேசிப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நைட்டெல்லாம் பேச்சு, என்ன தான் பேசுவாங்க தெரிய மாட்டேது. அல்லேலூயா. அப்போல்லாம் நான் ஒரு விஷயத்தை நினைப்பேன், ஆண்டவரே எப்படியா பேசுவோம் அந்த செல்போன் டபால் வெடிக்கிட்டு ஆண்டவரே, ரெண்டாவது காதில் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. போனால் காதுக்கு போகக்கூடாது, ஹெட்ஃபோன் வச்சாலும் போகக்கூடாது, இயேசுவின் நாமத்தினால. ஆமேனா. பேசிட்டு இன்னும் தான் பேசுவாங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. என் மனைவி கிட்ட கூட அவ்வளோ நான் பேசுனது கிடையாது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கரங்களை வைத்து அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்ன புரிஞ்சது? விசுவாசம் கரங்களை வைத்து அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஊழியத்தை செய்கிறாரு, போகிறாரு, வராரு, அல்லேலூயா அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆமாம். நாங்கள் பேசிக்கிற கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அதில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு மட்டும்தான் விரும்புவோம். அல்லேலூயா. அதிலும் கர்த்தர் இருக்கணும், அது நடுவாக கர்த்தருடைய ஆவியானவங்க நிற்கணும். அப்படி நாங்கள் பிரியப்படுவோம். ஆமேனா. கர்த்தர் நல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ பேசுறீல்ல, ஆண்டுகிட்ட எவ்வளோ பேசுகிறீங்க?
ஆண்டவர்கிட்ட பேசாமல் நீ மற்றவங்ககிட்ட அதிக நேரம் எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட பேசுகிறவங்க மனுஷர்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபிக்கக்கூடியவங்க, ஆராதிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, பரிசுத்தமாக இருக்கிறவங்க மனுஷனோட நேரத்தை அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. சீரியலுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டாங்க, சினிமாவுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரே நைட்டு 2 படம் 3 படம் பார்க்குறலாம் இருக்காங்க தெரியுமா செல்ஃபோனில். அல்லேலூயா. நோத்துக்கு ரசமாக வருதுன்றீங்களா? வந்தால் நல்லது, திருந்துனா சரிதான். அதனால தான் இன்றைக்கி நமக்கு சரீரத்தில் பலவிதமான பக்க விளைவுகள் வருது, நம்முடைய உபாதைகள் வருகிறது, சோர்வுகள் வருகிறது, கண்ணீர் இருக்கிறது, தடைகள் உண்டாகிறது. சுதந்திரமாய், சமாதானமாய், சந்தோஷமாய், தெய்வீக அபிஷேகத்தோடு நம்மளுக்கு எழும்பி தேவனுக்காய் பயன்பட முடியலை. ஆமென். அவருடைய ஜனம் அவருக்கு மட்டும்தான். சொல்லுங்க, அவருடைய ஜனம் அவருக்கு மட்டும்தான். அவரே சொல்ல, இந்த ஜனத்தை எனக்கென்று தான் வச்சிருக்கேன், இவங்க என் துதியை சொல்லணும். அப்போ ஏன் துதியை சொல்றதுக்கு உண்டான வழி உனக்கு இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? கேட்கறதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேனா? இன்னைக்கு நீ விரும்புறது ஆண்டு கொடுக்க விரும்புறாரு. ஆனால் உன் வாழ்க்கையில் தேவன் பிரியப்படாத அந்நிய அக்கினிய, அந்நிய தெய்வங்களை, தேவன் பிரியப்படாத அந்த தருணங்களை நீ இன்னைக்கு எடுத்து போடணும். நீங்கள் எடுத்து நீ போட்டோம்னா, நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், பெத்தேலுக்குள்ளே வந்ததான இந்த யாக்கோபு அப்படி வீட்டார் கவனிக்கணும். அந்த இடத்துல ஒரு தூணை நிறுத்தி அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுகிறார். கவனிங்க, அபிஷேகம் பண்ணதுக்கு ஏல் பெத்தேல் என்று சொல்லி பேர் வைக்கிறாரு. ஏல் பெத்தேல் என்று சொன்னால் அது என்ன பேரா? என்ன அர்த்தம்? வானத்தின் வாசல். ஆனால் அது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? தெய்வீக உறவுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ வந்து பார்வையானா உட்கார்ந்து பாடும் சும்மா கையை தட்டு போகிறது இல்லை. உனக்கும் ஆண்டுக்கு ஒரு உறவு அங்கே பலப்படுத்தப்படுகிறது. எப்போ தெரியுமா? நீ அந்நிய அக்கினி தூக்கி எறிஞ்சிட்டு வரல, அந்நிய தெய்வத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வரல, ஆண்டு பிரியப்படாது வேண்டான்னு சொல்லி அர்ப்பணிக்கிறல, விட்டு கொடுக்கறல, சரித்தை பரிசுத்தமாக்கறல, நீ சுத்திகரிக்கிற வசனம் சொல்லுது. தொடர்ந்து வாசிக்கும். அவர் தங்கள் வஸ்திரங்களை மாற்றினார்கள், தங்களுடைய வஸ்திரத்தை மாற்றினார்கள். அல்லேலூயா. அவர் தங்களை சுத்திகரித்து கொண்டார்கள். அந்த இடம் தான் தெய்வீக உறவுக்குள்ள வருகிற இடம். ஆமேனா? அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடுங்க. பார்த்து அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடுங்க. பாருங்க, யோசுவா பக்கத்தில் அவன் அழுக்கு வஸ்திரத்தை உடுத்திருந்தான சத்ரு வந்து நின்றானாங்க. அல்ல தேவதூதன் இல்லை, சத்ரு வந்து நின்றானா. அந்த அழுக்கு உடைய மாற்றின பிறகுதான் தேவதூதன் வந்து நின்றானாங்க. ஆமேனா? உங்கள் பக்கத்தில் யார் நிற்கிறாங்க தெரியுமா? அழுக்கு ஆடை உடுத்தி கொண்டு பாவத்தோடு இருக்கிறவங்க, மாம்சீக வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, தேவன் பிரியப்படாத காரியத்தை மனதில் வைத்து சிந்தனை வைத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பக்கத்தில் சத்ரு இருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பக்கத்தில் யார் நிற்கிறதுங்க? யார் நிற்கிறது? தேவதூதன் நிற்கிறாரா? தெரியல பிரதர், டவுட் ஆகுது. அதுதான் எங்களுக்கு பிரச்சனையா? எஸ். எனக்கு கண்படுத்த பிள்ளை அவசரம் மாற்றணும். சொல்ல, வஸ்திரம் மாற்றணும். ஆமாம், காலையில் எழுதும் போதே சொன்னேன் இது வேணான்னு சொல்லி தான் போட சொன்னாங்க. இது இல்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை தரங்க. உங்கள் வஸ்திரத்தை மாற்று. தேவன் பிரியப்படாத அந்த வாழ்க்கையை மாற்று, அந்த ஜீவியத்தை மாற்று, அந்த சிந்தையை மாற்று, அந்த எண்ணத்தை மாற்று, அந்த வார்த்தையை மாற்று, அந்த வழியை மாற்று. அப்போ தேவ தூதம் பக்கத்தில் நிற்க முடியும். நீ எங்கே போன உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. உன் கால்கள் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களாம் தேவ தூதர். இடரல் இருக்காது, சோர்வு இருக்காது. யாரோ உனக்கு துரோகம் செய்யணும் கூட அங்கே தூதம் வந்து நிற்பான். உடனே சங்காரத்தை ஒரே வெட்டு, ஏக்மார் தோ துக்கடா, ஒரே வெட்டில் 2 துண்டாக்கிடணும். பிசாச தேவதூதம் கூட வரணும், பிசாசும் கூட வரக்கூடாது. ஆமேன். ஏல் பெத்தேல் தெய்வீக உறவுக்குள்ள வந்துரு. ஆமேன். பெத்தேலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, நீ தெய்வ பிரசனத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உன் அந்நிய தெய்வத்தை உன்னை விட்டு விளக்கணும். உன் காதணிகளை எல்லாம் கழட்டி போடணும். அது குழி தோண்டி புதைச்சி ஆகணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? புதைச்சது மறுபடியும் வருமா? புதைச்சவங்க யாரும் எழுந்து வந்தால் நீ நம்புவியா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. செத்து போனவங்களை புதைச்சிட்டோம், எழுந்து வந்து நிற்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ பேய் ஏய் அப்படின்ட்டு ஓடுவேன். ஆமேனா? புதைச்சது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புதைச்சது மறுபடியும் வெளியே வரக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் எழும்பக்கூடாது. அந்த வலுசர்வு எழும்புட பழைய பாம்பாகிய வலுசர்வுடைய ஆவி மறுபடியும் தலை தூக்கக்கூடாது, கிரியை நடப்பிக்கக்கூடாது, செயல்படக்கூடாது. பழைய பாவம் ரட்சிக்கப்படுறது முன்னாடி இருந்த கிரியை மறுபடியும், ரட்சிப்புக்கு முன்னாடி இருந்ததான பாவம், அந்த அசுத்தம் மறுபடியும் உன் வாழ்க்கை தொடருதுன்னா எழுதி வச்சுக்க, இந்த பூமியில் இருக்கிற அத்தனை உபத்திரவங்களையும் உபாதைகளையும் பிரச்சனைகளையும் நீ சகிச்சுத்தான் ஆகணும். ஆனால்
நீ அதை விட்டு விலக்குவதற்கு ஏதுவாய் ஆண்டுடைய கரத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து கொண்டு உன் அழுக்கு வஸ்திரத்தை நீ மாற்றுவன்னா தேவதூதன் உன் பக்கத்தை வந்து நிற்பாங்க. கவனிக்கணும். நீ போகும்பொழுதெல்லாம் கூட தேவதூதன் வருவார். உனக்கு ஆக்சிடென்ட் நடக்க காத்திருக்க தேவதூதன் வந்து நிற்பார் பாதுகாப்புக்கு. ஆமேன். நீ இரவு தனியாக படுத்திருப்ப தேவதூதன் அங்கே நிற்பார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லது சத்ருன்னா என்ன கொடுப்பான்? தவறான எண்ணத்தை கொடுப்பான், சிந்தை கொடுப்பான், உணர்ச்சி கொடுப்பான். இதை பாரு, அதை பாரு, இதை செய், அதை செய், இப்படி பேசு, அப்படியே. இப்போ யாரும் பக்கத்தில் இல்லை, நீ என்ன பண்ணு. ஆமே, நீ என்ன நினச்சிக்க, என்ன யோசித்துக்க, என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி பக்கத்தில் சத்துரு அந்த இடத்த கொடுத்துட்டு இருப்பான். அல்லேலூயா. நீ ஜெபிக்கலையே, வேத்தை எடுக்கலையே, சத்தியத்தின்படி வாழலையே, உபதேசம் நிற்கலையே, பரிசுத்தமாக இல்லையே, ஆண்டு கொடுத்தபடி நான் வாழலையே, ஆண்டு கொடுத்த நாட்களை தவற விரன்னு சொல்லுதான், என்ன எனக்கு இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. அப்போ சத்துருக்குனால தான் நான் நேரத்தை வீணடிக்கிறேன், காலத்தை விரயமாக்குறேன், தேவ சித்தத்தின்படி ஓடுறதில்லை. ஆமேனா? பார்த்து சொல்லு. நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க? பெத்தேலில் இருக்கிறீங்களா? பெத்தேலில் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எங்கே இருக்கிறீங்க? பெத்தேலில் இருக்கிற பெத்தேலா? அல்லேலூயா. தெய்வீக உறவுக்குள்ளே வரணும். பெத்தேலுக்குள்ளே வர்றது முக்கியம் இல்லை, பெத்தேலா நீ மாறணும். தெய்வீக உறவுக்குள்ளே இருக்கணும். சபைக்குள்ளே வந்து உட்காந்து கையை தட்டிட்டு போகிறது இல்லை, இதை சொன்னால் கேட்டு காணிக்க போட்டு ஜெபம் பண்ணிட்டு போனது இல்லை. பெத்தேல், தெய்வீக உறவை நீங்கள் இந்த இடத்துல இணைத்து கொள்ள வேண்டும். பெத்தேல், ஆமேன்னு சொல்லுவீங்களா? தெய்வீக உறவுக்குள்ளே நீங்கள் வரணும், அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரணும். ஆண்டுக்கும் உனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் பேசுறது அவர் கேட்பார், நான் பேசுறது அவர் கேட்பார், அவர் பேசுகிறத நான் கேட்கணும். நான் ஆராதிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, அந்த பிரசன்னத்தை நான் உணரணும். இன்னைக்கு நீ விடுதலையோடு எழுந்து போகணும். எல்லாரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எழுந்து நிற்பீங்களா? எல்லாரும் எழுதி நிற்போம். இன்றைக்கு பெத்தேலா என் வாழ்க்கை மாறணும். இது வானத்தின் வாசல். யாக்கோபு ஒரு கல்லை வச்சுட்டு படுக்கிறான். ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் போடப்பட்டதை போல இருக்கிறது. ஒரு பக்கம் தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இன்னொரு பக்கம் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை அவன் காண்கிறான். ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்டதனுடைய கனவு அவன் வாழ்க்கையை பார்க்கிற நிலை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை எந்த நிலை என்பதை யோசித்துப்பார். நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த அனுபவம்லாம் இருக்கு, இப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறேனே, இப்படி போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறேனே, மனுஷன் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்களே, என் சூழ்நிலை தடையாக நிற்குது, ஒரு நன்மையை எடுத்து செய்யணும் போது எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி யோசிக்கிறியா? நீ அக்கினி, அந்நிய தெய்வம், தேவன் பிரியப்படாத பல காரியங்களை உன் வாழ்க்கையை மாற்றிட்ட. அது ஆண்டுகிட்ட கொடுத்துரு. வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. எல்லாரும் வாயில தான் அறிக்கை பண்ணணும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயில தான் அறிக்கை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் எது ஆண்டவருக்கு விரோதமாய் நிற்கிறது? நீ ஜெபிக்கிறது இல்லையா? வேதத்தின்படி நடக்கிறது இல்லையா? பரிசுத்த ஜீவியம் இல்லையா? தேவன் கொடுத்த அழைப்பில் சரியாக நிற்க முடியலையா? அக்கினி இருக்கு. எத்தனை முறை கடிந்து கொள்ளப்பட்டோம். உன் இருதயத்தை நீ கடினப்படுத்துறனா சகாயமே இருக்காது. சடுதியாய் சம்பவித்தே ஆகும். இது கர்த்தருடைய நியாயத்திற்காகவே நிற்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த நியாயத்திற்கு ஏதுவாய் வைப்பதற்காய் தேவனை தெரிந்தெடுக்கவில்லை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும். இன்றைக்கு நீ நியாயத்திற்கு ஏதுவாக வைக்கப்பட்டவர்களாய் இராதபடிக்கு இன்னைக்கு என்ன நான் ஆண்டு சமூகத்தில் என்னை விட்டு கொடுக்க வேண்டும், என்னை அர்ப்பணிக்க வேண்டும், என்னை சரி செய்து கொள்வதற்கு இடத்தை கொடுக்க வேண்டும். ரீமானா சாந்தாரா பௌதியா ஓ ராகாமன் யாந்துரமனர ஷியாந்தர பலகதுடா. நன்றி. நீ பலிபீடத்தை கட்டணும். அந்த பலியில் அவர் பிரியப்படணும். உன் துதியின் பலி, உன் ஜப பலி, காணிக்கையின் பலி, நீ ஆண்டவரை சோத்திர பலி, நீ கீழ்ப்படுகிற பலி, ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு உனக்கு அந்த உறவு உண்டாகணும், அந்த ஐக்கியம் உண்டாகணும். மனுஷனோடு கூட ஐக்கியம் என்பது அல்ல, தேவனோடு கூட ஐக்கியம் உண்டாகுது. எல்லா மனிதனோடு நீ ஐக்கியமாக இருப்ப, எல்லாரோட சமாதானமாக இருப்ப, எல்லாரோட சந்தோஷமாக இருப்ப, தேவனுடைய சித்தத்தின்படி நடத்தப்படுது. ஓ ரமனஷாந்தர பலரகதடான. எல்லாரும் வாயில திறந்து எல்லாரும் ஆண்டவரை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், எல்லாரும் அர்ப்பணிங்க பார்க்கலாம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இந்த யாக்கோபு தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினான். நீ ஒரு யாக்கோபாய் பலிபீடத்தை கட்டி எழும்பு. தேவனுக்கு பலிபீடத்தை கட்டும்படி அக்கினியான அந்த கிரியைகளை, அந்நிய தெய்வங்களை, அந்த விக்கிர கிரியைகளை எடுத்துவிடு. கொலைசில வாசிக்கிறோம். வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம், விக்கிரகாரதனை, இவைகள் எல்லாம் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களுடைய சரீரத்தினுடைய வழிகளுடைய பாதையில், உன் குடும்பத்தின் பாதையில் இருக்கக்கூடாது. பொருள் ஆசை இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சொட்டரித்து ஒரு கர்வாலி மரத்துக்களாக புதைத்து விடு. ஆண்டவரை அர்ப்பணித்து விடு. நீ அர்ப்பணிக்காத வரைக்கும், விட்டு கொடுக்காத வரைக்கும், சுத்திகரிக்காத வரைக்கும், இந்த அழுக்கு வஸ்திரத்தை மாற்றாத வரைக்கும் உன் வாழ்க்கை பாடுதான், உன் வாழ்க்கையில் உபத்திரவம் தான், உன் வாழ்க்கையில் வேதனை தான்,
உன் வாழ்க்கை சோர்வு தான். நீ நினைத்திராத காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்பதாய் விட்டு கொடு. உன் பிள்ளை இப்படி இருக்க, என் வாழ்க்கை இப்படி இருக்க, என் வழி இப்படி இருக்க, இன்னும் மாறலைன்னு சொல்லி புலம்புறல. இன்னைக்கு ஆண்டு சொல்ற, எனக்கு பிடிக்காத காரியத்தை விட்டு, எனக்குன்னு தான் உன்னை வச்சிருக்கிறேன். உன் விருப்பத்தெல்லாம் செய்கிறது கிடையாது, நீ நினைக்கிறதெல்லாம் நடத்துறது கிடையாது. உன் இருதயத்தில் ஆசைப்படுறத நிறைவேற்றுறதுக்காக உன்னை உலகத்தில் வைக்கல. என் விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் உலகத்தில் வச்சிருக்கிறேன். என் விருப்பத்துக்குள்ள வந்துரு, என் சித்தத்துக்குள்ள வந்துரு, என் திட்டத்துக்குள்ள வந்துரு. நான் சொல்றதுல விட்டு கொடு. நீ விட்டு கொடுத்து இன்னைக்கு கர்த்தருடைய கரம் மேல அமருகிறது. கர்த்தருடைய ஆவியை தொடுகிறா. ஓ, இதுவரைக்கும் நடக்காத காரியத்தை, இதுவரைக்கும் வாழ்க்கை மாற்றத்தை காணாத வழிகளில கர்த்தருடைய ஆவியின் கிரியை நடப்பிக்க விரும்புகிறா. உன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் ஆண்டு மாற்ற போகிறா. உன்னுடைய கர்ப்ப தடைக்கத்தை உடைக்க போகிறா. உன் திருமண தடைக்கத்தை உடைக்க போகிறா. உன் வழிகளை காத்த நேர்வழியை காத்த நடத்த விரும்புகிறா. அப்படி தரிசனத்தோட அழைப்பில், அவருடைய நன்மையில, அவருடைய கிருபையில, அவருடைய ஆசீர்வாதத்தில, அவருடைய மேன்மையில கர்த்தரை வைக்க விரும்புகிறார். அவர் பிரியப்படாத விட்டுருங்க. உங்க சரீர பரிசுத்த சரீரமாய் மாறட்டும். உங்க அவைகள் ஒவ்வொன்று ஆவியானவர் ஆளுகை செய்கிற அவயவங்களாய் மாறுவதாக. காமானியா துராபால ரஷாந்தரா பலகதா. எஸ் மாஸ்டர், நன்றி ஆண்டவரே. ஒரு கரத்தை அப்படியே உயர்த்தி ஆண்டு சொந்தல ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த அந்நிய தெய்வங்களை என்னை விட்டு அகற்றுகிறேன். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு உண்டாகி இருக்கிறவங்க மேலே ஆண்டவரே, என்னுடைய வேலையிலும் ஆண்டவரே, பணத்திலும் ஆண்டவரையும் சோத்திர உலகத்தில் இருக்கிறதான் ஆண்டவர் ஆசைகளுக்கும் ஆண்டவரே இடத்தை கொடுத்து நேரங்களை கொடுத்து ஆண்டு உங்களை துக்கப்படுத்திட்டு மன்னிங்க சொல்லுங்க. அவருக்கு கொடுக்கப்படாத எந்த நேரம் உனக்கு ஆசீர்வாத நேரம் அல்ல. அவர் கொடுக்கப்படாத நேரம், அதில் பிரியப்படாத எந்த நேரமும் எந்த நாளும் அவருடைய ஆசீர்வதிப்பது இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளும். அவரை பிரியப்படுத்துகிற நாளாக இருக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டிய நேரமாக இருக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய நாள். அதுதான் தெய்வீக நாள். அதுதான் மகிமையின் நாள். அதுதான் அற்புதத்தின் நாள். அதுதான் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிற ஆச்சரியமான நாள். நீ விரும்புகிறபடி உன்னுடைய கணவன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய வேலை, உன்னுடைய வழி, உன்னுடைய பாதை, உன்னுடைய எல்லை இல்லாத இருக்கும். நினைச்சதை விட மேலானது, விரும்பினதை விட மேலானது, வேண்டிக் கொண்டதோட மேலானது. என் மனைவி இப்படி இருக்கிறாங்களே, என் கணவர் இப்படி இருக்கிறாரு, என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறது, என் தொழில் எப்படி இருக்கிறது, என் வேலை எப்படி இருக்கிறது, என் சூழ்நிலை எப்படி இருக்கிறது சொல்லி புலம்பாத. அந்நிய தெய்வத்தை விட்டுவிடு. அந்நிய அக்கினி விட்டுவிடு. அந்நிய அக்கினி கொண்டு வந்து போட்டு ஆராதனை பண்றதுல என்னோட பிரயோஜனம் கிடையாது. நீ பரிசுத்தமான பலி அவருக்கு செலுத்தணும். நீ பலியை ஆண்டவருக்கு ஏறெடுக்கிற இந்த சோத்திர பலியும் துதியின் பலியும், நீ படைக்கிறதான ஒவ்வொரு பலியும் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் சர்வாங்க தகன பலியாய் நீ விட்டு கொடுக்கிறது பரலோகம் அங்கீகரிக்கணும். பிரதர் சொல்றார், பாஸ்டர் சொல்றான்றது அறிக்கை பண்றது இல்லை. நீ ஆக முழு இருதயத்தோடு ஆண்டு சொந்தல கொடுக்கணும். இந்த செய்தியில் சிலருக்கு இருதயத்தில் உடைந்து இருக்கும். சிலருக்கு இது எனக்கு இல்லைன்னு சொல்லி யோசிக்க தோணும். இதில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க தோணும். இதான் பிசாசு. அவன் குற்றத்தை கண்டுபிடிப்பான். இது சரியா, இது பேசுறது கரெக்டா. உன்னை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னா பிசாசும் சிந்தனை கிரீஸ் இது கொண்டு புரிஞ்சுக்க. இன்னைக்கு விட்டு விடுறதுக்கு ஆயத்தமாக இருப்பேன்னா உன் வாழ்க்கை ஆண்டு பலப்படுத்த விரும்புகிறா. விட்டு கொடுத்த கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட். ஏல் பெத்தேல், இந்த வானத்தின் வாசலாய் தேவனுடைய வீட்டினுடைய உறவாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். தேவன் அதை தான் விரும்புகிறார். எஸ் மாஸ்டர், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுக்கு இந்த காணிக்கை